அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காதஹு. அம்து சலவாத்துக்குப் பின் இஸ்லாமிய உலகத்தில் தாவா என்ற வார்த்தை மக்கள் மத்தியில் மிகப் பரிச்சயமான ஒரு வார்த்தைதான். பள்ளி வாசலில் பயான் செய்வது, மக்களிடம் இஸ்லாத்தை எத்தி வைப்பது, சமூக வலைத்தளங்களில் இஸ்லாமிய பதிவுகளை பகிர்வது எனும் முறைகளில் முஸ்லிம்கள் இன்று தாவா எனும் வார்த்தையை பாவிக்கிறார்கள். அரபு மொழி அடிப்படையில் தாவா, லிசானுல் அரப் தாஜ் அல் அரூஸ் என்ற மூல அரபு அகராதிகளின் அடிப்படையில் தாவா என்ற சொல் த அக்ப என்ற வேர்ச்சொல்லில் இருந்து உருவானதாகும். இந்த த அக்ப என்ற சொல் அழைத்தல், எத்தி வைத்தல், வரவேற்றல் எனும் அர்த்தங்களைக் கொண்டதாகும். ஆனால் இஸ்லாத்தில் இந்த தாவா என்ற சொல் இந்த மூன்று அர்த்தங்களுக்குள் மாத்திரம் சுருங்கியதல்ல, மாறாக மிக விசாலமானதாகும். ஆகவே அடிப்படையில் இருந்து படிப்படியாக தாவா என்ற சொல்லை அறிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தாவா. எங்கள் இறைவனே, எங்களுக்குச் சற்றே அவகாசம் கொடுப்பாயாக. உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உன்னுடைய தூதர்களையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்வார்கள். இங்கு அல்லாஹ்வுடைய தாவா என்று கூறப்பட்டு இருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய தாவா தான் அனைத்து தாவாக்களையும் விட மேலான தாவா ஆகும். அல்லாஹ்வுடைய தாவா மனிதனை பல வழிகளில் அடைகின்றது. இயற்கையான ஃபித்ரத்தை மனிதனுக்கு கொடுத்து, நபி அல்லது ரசூல் மார்கள் மூலமாக, இல்ஹாம் எனும் உள்ளுணர்வின் மூலமாக, நல்ல கனவுகளின் மூலமாக, ஒவ்வொரு மனிதர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் நன்மையை ஏவும் மலக்குகளின் மூலமாக, சோதனைகளின் மூலம் சிந்திக்க வைப்பதன் மூலமாக என அவனுடைய தாவாவின் பரிமாணங்கள் எல்லை அற்றவையாகும். மலக்குமாரின் தாவா. நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாதான் என்று கூறி அதன் மீது உறுதியாக நிலைத்து நின்றார்களோ, நிச்சயமாக அவர்கள்பால் மலக்குகள் வந்து, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தைக் கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் எனக் கூறியவாறு இறங்குவார்கள். இது முஃமின்களின் உயிர் பிரியும் தருணத்தில் மலக்குகளின் ஆறுதல் வார்த்தைகளாகும். இங்கு மலக்குமார்கள் தூதுன் என்ற வார்த்தையை வாக்களித்தல் எனும் அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார்கள். நபிமாருடைய மற்றும் ரசூல் மார்களுடைய தாவா. நூஹ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், என் இறைவா, நிச்சயமாக நான் என் சமூகத்தாரை இரவிலும் பகலிலும் நேர்வழியின்பால் அழைத்தேன். இங்கு பொதுவாக இஸ்லாத்தை நோக்கி அழைப்பது எனும் அர்த்தத்தில் பயன்பட்டு இருக்கிறது. இந்த அர்த்தத்தை தான் முஸ்லிம்கள் இன்று பரவலாக பயன்படுத்துகிறார்கள். நாம் தாவாவுடைய 3 அடிப்படைகளை பார்த்துவிட்டோம். இப்போது தாவாவுடைய அடுத்த பரிமாணங்களை நோக்கி பயணிப்போம். உம்மத்துடைய தாவா. இந்த உம்மத்துடைய தாவா வைத்தான் அதிகமான முஸ்லிம்கள் அறியாமல் இருப்பதால் இந்த பகுதியை மிகத் தெளிவாக விளக்குவது எனது கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த உம்மத்துடைய தாவாவை இலகுவாக விளங்குவதற்கு 4 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். நபியை பின்பற்றுதல். நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னைப் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். உண்மையில் அல்லாஹ்வை விரும்புவதாகவும் அவனை சந்திப்பதை ஆசை வைப்பதாகவும் ஒருவர் கூறுகிறார் என்றால் அவருக்கான கட்டளை நபியை பின்பற்றுங்கள் என்பதாகும். ஆனால் நபியை பின்பற்ற முயற்சிக்கும் போது ஒருவருக்கு இப்படியொரு சந்தேகம் உண்டாகலாம். ஒருவேளை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த விடயங்கள் 100க்கு 100% அல்லாஹ்வுடைய கட்டளைகளாக இல்லாமல் இருந்தால் என்ன செய்வது? இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனால் இந்த கேள்விக்கு அல்லாஹ் பதில் தந்து இருக்கிறான். அது என்ன பதில் என்று பார்க்கலாம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது விருப்பத்தின் அடிப்படையில் எதையும் பேச மாட்டார். அவர் தம் இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை. அது அவருக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது என்று வேறில்லை. அதாவது நபியவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் பேசமாட்டார் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் பேசாத ஒருவர் எப்படி சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் செயலாற்ற முடியும்? இதில் இருந்து தெரிய வருவது என்னவென்றால், நபியவர்களது எந்த செயலும் வீணானதோ பின்பற்ற தகாததோ அல்ல என்பதால் அவருடைய செயல்களை முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்பதாகும். இப்போது ஒருவருக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருகிறது. நபியவர்களை பின்பற்றுவதற்கும் தாவாவுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். தெளிவாக கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். சாட்சியாகும் தாவா.
அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், நம்முடைய இத்தூதர் உங்களுக்குச் சாட்சியாக இருக்கிறார், இன்னும் நீங்கள் மற்ற மனிதர்களின் மீது சாட்சியாக இருக்கிறீர்கள். கடினமான வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு மிக இலகுவான ஒரு உதாரணத்தின் மூலம் இந்த சாட்சியாகும் தாவாவை விளங்கிக் கொள்வோம். ஒரு முஸ்லிமிடம் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பற்றி கேட்டால் அவர் உங்களிடம் என்னவென்று கூறுவார்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர், மிகுந்த நன்னடத்தை கொண்டவர், இரக்க சுபாவம் உள்ளவர், ஏழைகள், அனாதைகள், விதவைகள் என அனைவரையும் அரவணைத்தவர், உம்மத்தின் தலைவர், குரானின் பிரதிபிம்பம், நீதியை எல்லா துறைகளிலும் நிறுவியவர், கொடியவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தவர், ஒரு முழுமையான நீதியான சமூகத்தை அல்லாஹ்வின் கட்டளைகளின் அடிப்படையில் உருவாக்கியவர், சமுதாயத்தில் ஏழ்மை, அறியாமை, அநியாயம், வட்டி, விபச்சாரம், போதை, சூது என அனைத்து தீமைகளையும் இறைக்கட்டளைக்கிணங்க துடைத்து எறிந்தவர் என்று கூறுவார் அல்லவா? அல்லாஹ்வின் ரசூல் என்ற விடயத்தை தவிர இவை அனைத்தையும் நேர்வழி நின்ற கலீபாக்களும் செய்தார்கள். இப்போது அல்லாஹ் என்ன கூற வருகின்றான் என்றால், இந்த 9 பாராட்டுகளும் முஸ்லிம்கள் அனைவருக்கும் பொருந்த வேண்டும் என்கிறான். இதனை ஒரு பரிசோதனை செய்து பார்க்கலாம். நவீன உலகில் ஒரு முஸ்லிம் அல்லாதவரிடம் முஸ்லிம்களைப் பற்றி கேட்டுப் பாருங்கள். இந்த 9 நலவுகளையும் அந்த நபர் உங்களிடம் கூறினால் நீங்கள் அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றியவராவீர்கள். இல்லாவிட்டால் விடயம் விபரீதமாகிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நபியவர்களின் சொல், செயல், அங்கீகாரம் என மூன்றும் குரானின் அடிப்படையில் முஸ்லிம்களால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதுவே முஸ்லிம்கள் செய்யும் முழுமையான தாவா ஆகும். சிறந்த சமுதாயம். இப்படி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100% பின்பற்றுவதனாலேயே அல்லாஹ் திருக்குரானில் இப்படி கூறுகின்றான், மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் நல்லதைச் செய்ய ஏவுகிறீர்கள், தீயதை விட்டும் விலக்குகிறீர்கள், இன்னும் அல்லாஹ்வின் மேல் திடமாக நம்பிக்கை கொள்கிறீர்கள். ஆனால் இப்படி 100% எல்லா துறைகளிலும் நபியவர்களை பின்பற்றவில்லை என்றால், வாயில் ஒன்றை கூறிக்கொண்டு செயலில் ஒன்றை செய்யும் நபர்களாக மாறிவிடுவோம் என்பதில் யாருக்காவது சந்தேகம் இருக்க முடியுமா என்ன? இப்போது உம்மத்துடைய தாவாவின் பூரணத்தன்மையை உணர்ந்து கொண்டீர்களா? தாவாவுடைய அடிப்படை பரிமாணங்களை இன்று நீங்கள் அறிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் இஸ்லாத்தில் தாவாவுக்கு இன்னும் பல பரிமாணங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை அடுத்த காணொளியில் சற்று நிதானமாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.